நம்மை ஆவியானவர் நடத்துறாருன்னா வசனத்தை விட்டு வெளியே கொண்டு போகணும். எனக்கு இப்படி தோணுச்சு, சரி அது பிப்ளிக்கலா ஓகேவா? இல்ல, பைபிள் எல்லாம் அப்படி கிடையாது. கட் பண்ணிருங்க, கட் பண்ணுங்க. தாவீதை சாத்தான் ஏவினான், மேல இருந்து கீழே வரை நினைக்கப்பட்டவன். பேதுருவை சாத்தான் கையில் எடுத்தான். நம்ம எல்லாம் ஏமாத்திரம் கொஞ்சம் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தாலே அவன் வந்துருவான். தாவீது பழைய ஏற்பாட்டுல நம்ம ஃபேவரைட், புதிய ஏற்பாட்டுல அதே போல பேதுரு, ரெண்டு பேரையும் கையில் எடுத்திருக்கான். ஆமா, நம்ம ஃபேவரைட்னு பாக்குற ஆட்கள்லாம் ஆமே. ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை. ஓகே, என்ன வசனம் எனக்கு அந்நிய காரியமா ஃபீல் ஆக ஆரம்பிக்கிறதுனாலே சம்திங் ராங். எனக்கு வசனம் என்னால எனக்கு இது பார்க்கும் போதெல்லாம் எதை படிச்சாலுமே என்னை பத்தியே எழுதிருக்கிறது மாதிரி ஆண்டவர் காட்டுவார். பாருங்க, ஆவியானவர் இயேசுவை நிரப்புறார். ஜீசஸ் தேவாலயத்தில் போய் பைபிள் எடுத்து படிக்கிறார். படிக்கும்போது லூக்கா 4வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கிறோம். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் ஆமே நமக்கு சீக்கிரம் மறக்கிறதுனால இந்த 4வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய டிராவல், அவருடைய பயணம் எதுக்கு உட்பட்டு தான் இருக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்துட்டு போய் இப்படி உட்கார்றார். என்ன ஒரு தெளிவு! இப்படிதாங்க இருக்கும் நம்ம லைஃப்ல. தேவன் நம்மை நடத்தும் போது நீங்க பைபிள் எடுத்து படிச்சீங்கன்னா கரெக்டா தான் நடத்துறாரு, சரியாதான் நடத்துறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே, உன்மேலன் கண் வைத்து ஆமென், உன்மேலன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவே, அறிவுரை நான் கூறுவேன். க்ளோரி உனக்கு. அறிவுரை நான். இரண்டாவது, நேரம் அதிகம் போகிறது. இரண்டாவதாக, ஆவியானவரால் ஒருவன் நடத்தப்படுகிறார் என்றால் அவனை அடிமைத்தனத்துக்குள்ளே போக விட மாட்டார், அல்லது தோற்று போக விட மாட்டார். இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, யோசேப்பை ஆண்டவர் கொண்டு போனார். யோசேப்பு எல்லா இடத்துக்கும் போனார். ஆனா ஒரு காரியத்துல மட்டும் யோசேப்பு எஸ்கேப் ஆயிட்டே இருந்தான். எந்த காரியத்துல தெரியுமா? அந்த போர்த்திபாரின் மனைவி அவனை பாவம் செய்ய இழுத்துட்டே இருந்தான். அதுல இருந்து மட்டும் அவன் என்ன அந்த உணர்வு இருந்துட்டே இருக்குன்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. தேவன், ஏன்னா தேவன் ஒரு பெரிய நோக்கத்துக்காக. யோசேப்புடைய ஜபம் கிடையாது, என்னை எப்படியாவது எகிப்து கொண்டு போங்க அப்படின்னு. இது யோசேப்புடைய திட்டமே கிடையாது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு யாருடைய பிளானும் கிடையாது. சகோதரர்களுடைய திட்டமே என்ன அப்படின்னா, இவன் இங்க இருந்து போயிடணும். இஸ்மவேல் வந்ததுனால இஸ்மவேலற்ற கொடுத்தாங்க. வேற யாராவது வந்திருந்தா வேற யார்ட்டையாவது கொடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். யோசேப்பு நம்ம எல்லையை விட்டு போயிடணும். ஆனா காட்ஸ் பிளான் பாருங்க, தேவன் யோசேப்போட இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் விலங்கு போட அனுமதிச்சார் ஆண்டவர், எல்லாம் போட அனுமதிச்சார். ஆனா இதை மட்டும் அவர் அனுமதிக்கவே இல்லை. அவன் என் வாழ்க்கையில நான் ஒரு அடிமைத்தனத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அவன் எந்த பிடியை விட்டு நான் போறேன் தெரியுமா? தேவனுடைய பிடியை விட்டு நான் போறேன்னு அர்த்தம். ஆமா, கடந்த நாள்ல என்னை ரொம்ப யோசிக்க வைத்த, என்னை ரொம்ப ஜெபிக்க வைத்த வார்த்தையில ஒண்ணு, இந்த ஏசாயாவில் இருக்கிற ரெஃபரன்ஸ் மறந்து போச்சு. ஏசாயா 50, நான் எடுத்தா சொல்றேன், 63:17 வாசியுங்கள். கர்த்தாவே நீர் எங்களை. ஓடக்கூடாது. கர்த்தாவே போட்டு அதுல ஒரு கமா இருக்குல்ல, உடனே அங்க நிக்கணும். கர்த்தாவே, இனி வாசிங்க. எங்களை, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு, உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். பண்ணதெல்லாம் நம்ம
See, இந்த பிரேயர்ல இது ஆவியானவர் அலோவ் பண்ணி இருக்கிறாருன்னா இது எவ்வளவு ஒரு ஆழம் இருக்கு. ஆண்டவர் என்ன ஏன் ஆண்டவர் ட்ராக் மாற வச்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன ஏன் இப்போ உங்களுக்கு பயப்படாம ஆக்கிட்டீங்க? அப்போ இப்படி ஒருத்தன் கேட்கிறானா அவன் ஏற்கனவே எதில் நடந்தவன், வழியில நடந்தவன், எப்படி இருந்தவன், கர்த்தருக்கு பயப்பட்டவன். இன்னைக்கு இது மிஸ் ஆச்சு. அப்ப அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே உங்க பிடியில இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன்ப்பா, இந்த பிடி எங்கப்பா போச்சு? இன்னைக்கு நான் ட்ராக் மாறுறேனே, இன்னைக்கு எனக்கு அந்த பயம் இல்லாம போகுது. அன்னைக்கு உடைய வசனத்துக்கு முன்னாடி நான் நடுங்கினேனே, நடுக்கத்தோட அல்லவா களி கூர்ந்தேன். இன்னைக்கு நான் ஈஸியா ட்ராக் மாறுறேன்ப்பா. இன்னைக்கு நீங்க எச்சரிப்பின் வார்த்தை வந்தாலும் அப்படி தட்டிட்டு போறேனே. ஆமாம், நான் அந்த பிடியை விட்டுட்டேனா? என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் பிடியை விட மாட்டார். நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அந்த பிடியை விட்டு விலகுவோம். ஆண்டவரே நீ என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் விட்டாலும் நீங்க விட்டுருக்க கூடாதுல்ல ஆண்டவரே. இப்படி விரும்புறான் தெரியுமா? அவன் தான் சொல்லுவான், என்னை தண்டியும் என்னை தண்டியும். அவன் தான் சொல்லுவான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு. அவன் அந்த உபத்திரவத்தை அக்செப்ட் பண்ணுவான். அதான் சொல்றான். அவன் தான் சொல்லுவான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், நான் இப்ப இருள உட்கார்றேன். ஆனாலும் சத்துருவே சந்தோஷப்படாதே, அவர் என்ன வெளிச்சத்துல கொண்டு வருவார்.